ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 14/3/2019 வெள்ளம்பி வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. அதிகாலை 12:38 பின்பு அஷ்டமி. இரவு 11:10 பின்பு நவமி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் ரோகிணி. அதிகாலை 1:34 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். பக்குவமான செயல்பாடுகளால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலைகள் அமையும். உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவு வகையில் செலவுகள் இருந்தால் கூட வரவுகளும் மிகுதியாகும். நீண்ட நாள் பிரிந்த பழைய நண்பர்களை இன்றைய நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கள்ளம் இல்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. ரசிப்பு தன்மையும் சிறப்பு தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கணையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். நடனம், கல்வி, பாட்டு, சங்கீதம், பரதத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். திடீர் திருப்பு முனைகள் ஒரு சில பேருக்கு அமையும். வெறுப்பாக பார்த்த உறவுகள் சிறப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மறைமுகமான திரையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அதாவது கனவுலகில் மறைமுகமாக உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் வெளிமுகமாக தெரியக்கூடிய அப்பட்டமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு. கதை, கட்டுரை, எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம். இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான அற்புத சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலமும் நேரமும் கனிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணபலமும் படைபலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் நிரந்தரமான வருமானம் அமையக்கூடிய சிறப்பும் இன்றைய நாளில் பொறுப்பாக
சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. கௌரவ வாழ்வையும் கடன் இல்லா வாழ்வையும் வாழத் தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். புதிய புதிய சாதனையை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அமையும். பிதாவுடைய யோகத்தால் பிள்ளைகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் உருவாகும். உபஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த கஷ்டகாலங்களும் விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GN. அழகான தோற்றத்தையும் ஆடம்பரமான வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாக கூடிய தனித்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால அதாவது வாழ்க்கையில் வறுமை நிலையில் உள்ளவர்கள் கூட பெருமை நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் துறையில் ஓரளவு ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கிய உணர முடியும். பெண்களை பொறுத்தளவுக்கு அப்பளம் தயாரிப்பது, ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரித்தல் இந்த மாதிரியான துறைகளில் ஓரளவு ஏற்றம் அப்படிங்கிறத விட உலகத்தரத்தில் அதாவது ஏற்றுமதி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தர்மத்தை மீறிய சட்டங்களும் தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதலிங்கம். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும். நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிவாரணம் உருவாகும். பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு நொடியில் தடை விலக முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GZ. முன் கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருப்பது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இதே குடும்பத்தில் கடந்த காலங்களில் இருந்த இணக்கமில்லாத சூழ்நிலைகள் தானாகவே விலகும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்களும் தானாகவே விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஞ்சாமலும் அடுத்த வர கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI.
நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு எதிர்கால திட்டத்திற்கு தேவையான ஆலோசனைகள் அதிகரிக்கும். சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப உறவுகளில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் அதாவது தொழில் ரீதியான வகையிலேயோ நட்பு ரீதியான வகையிலேயோ தேவையில்லாத எதிர்ப்புகள் இருந்ததுன்னு வைங்களே, அகில உலகத்தில் உள்ள அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மறைந்து இருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் மிகுதியாகும். போர்வெல் சம்பந்தப்பட்ட விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கும் போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கும் போர்வெல் JCB போன்ற கனரக வாகனத்தை இயக்குபவர்களுக்கும் இன்றைய நாளில் தன லாபம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. எண்கணித ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. வலிமையான செயல்களை எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பாசம் மிகுதியாகும். இணக்கம் இல்லாமல் ஆறுதல் சொல்லாமல் இருந்த மனைவி கூட இன்றைய நாளில் ஆறுதலாக மதிப்பாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மனைவியின் பேச்சை கேட்காத கணவர்கள் இன்றைய நாளில் நிச்சயமாக மனைவியுடைய பேச்சை மரியாதையோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான், தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற பஞ்சமாதிபதி சந்திர பகவான், உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான். இந்த மாதிரியான பல்வேறு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் அனைத்தும் கண்டிப்பாக விலகும். இந்த மாதிரியான வெற்றிகளை அல்லது இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்புகளை நாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியோடு உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியக்குறியான அதிர்ஷ்டமான திருப்பங்கள் நிச்சயமாகவே நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதியாதர் தலைவாசல் மிதிக்காதே என்பதை உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.